ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு டிஎன்இஏக்கு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது 10 AM, அதாவது டே 1 டு டே 3. டே 3 வந்துட்டு 5 PMக்கு சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது. ஸோ பிஃபோர் தட் நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரவுண்ட் 1ல வந்துட்டு 200 டு 179 அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜென்ரல் ரேங்கிங்குமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ஆர்ஐ ரேங்க்னா என்ன சார்? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங். இந்த நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்றாங்க? இட் இஸ் a system developed by the Indian Ministry of Education to rank higher education institution in India. ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜுடைய ஆக்சஸ் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் வேரியஸ் பேராமீட்டர் என்னெல்லாம், லைக் டீச்சிங், லேர்னிங், ரிசோர்ஸ், ரிசர்ச், கிராஜுவேஷன் அவுட் அண்ட் ரிசப்ஷன்ஸ். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்றாங்க ரேங்கிங். ஸோ இந்த டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா தெளிவா பண்ணுங்க. என்ஆர்எஃப் ரேங்கிங் பண்ணுங்க. ஸோ காலேஜ் வேணுமா, கோர்ஸ் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ், பெஸ்ட் காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் டாப் 10 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு என்ஐஆர்எஃப் ரேங்க் 2024 கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்குங்க. என்னென்ன காலேஜ் எல்லாம் இருக்கு என்ஆர்எஃப் ரேங்கிங்ல அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் ஃபில் அப் த காலேஜ். ஸோ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டாலும் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்ஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜின் சென்னையும் கொடுத்துருக்கேன். இதுவுமே 2024 ரேங்கிங் டீடைல்ஸ். ஸோ அதுலயுமே டாப் 10 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். தெளிவா பார்த்து ஃபில் அப் பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங்கு. மற்றவங்க யார்கிட்டயாவது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா அவங்க லாகின் பண்ணி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும். சப்போஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க, ரிலேட்டிவ் சைட்ல கேட்டு நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலுமே நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்குமே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வரல, அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த சாய்ஸ் லாக்கிங் ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆயிடும். ஸோ தட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங் த காலேஜஸ். சரி, many of these colleges provide wheelchair accessibility and good campus facilities. இதெல்லாம் பாருங்க. And fees and placement packages vary widely between government and private institutions. So consider your priority on budget and career goals. உங்களுடைய career goals உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்து காலேஜை fill up பண்ணுங்க. All the best students. Thank you very much. We'll see you to the next video.